ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. 3 நூல்களை என்னுடைய பாசத்துக்குரிய அருமைச்ச திருமாவேலன் அவர்கள் இங்கே நமக்கு தந்திருக்கிறார்கள். குறிஞ்சியிலே வாழை குமரியாய் உதித்தவளே, முல்லையை மணந்து மோகனமாய் சிரித்தவளே, மருதத்தின் மோகத்தில் மசக்கையானவளே, நெய்தலிலே நெடும்புகழ் நெய்தவளே, எம்மொழிக்கும் மூத்தவளே, செம்முடியாய் செம்மாந்திருப்பவளே, 30 ஒலிகளுக்குள் முழு உலகை அளந்தவளே, இமயத்தில் கொடியேற்றிய இருமாந்திருப்பவளே, வல்லினமும் மெல்லினமும் வளமான இடையினமும் நல்லினமும் நடக்க செய்த தாயே தமிழே, தலைநாள் அமுதே, எழுதுவதற்கு எண்ணம் கொடு, வானவில்லிலிருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு, தங்க தலைவரை பேசுவதற்கு கொஞ்சம் தமிழை வார்த்தை தாய் என்று சொல்லி, இது இஞ்சி மஞ்சள் உடையும் நாடு, இஞ்சி மஞ்சள் உடையும் நாடு, இருவாட்சி மலரும் நாடு, கோடை மழை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு. நம் திராவிட நாட்டு தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தளபதி என்கிற சூரிய பிரதேசத்தை ஒரு மின்மினி வார்த்தைகளால் அடியேன் பேச வந்திருக்கிறேன். குடியறுப்பே, கோமளமே, கொம்பு தேனே, அடகு மலர், அறிவு மலர், அன்பு மலர், தமிழ் பண்பு மலர் எடுத்து பாசத்தோடு வந்திருக்கிறேன். வண்ண மலர் எடுத்தால் வாடிவிடும் என்பதால் என்ன மலர் எடுத்து தலைவா ஓடோடி வந்திருக்கிறேன் உன்னை வாழ்த்துவதற்கு. சங்க தமிழ் கொண்டு யாப்பிலா பாடல் ஏனும் யார்தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழர் அவர்களுடைய சங்க தமிழ் எடுத்து வந்திருக்கிறேன். மலர்களே உங்கள் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நானும் பெறுவதைப் போல, பன்னீரை உங்கள் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் தூறலை நானும் பெறுவதைப் போல, தலைவா உன்னை எந்த மொழியில் பேசுவது? எல்லா மொழிகளும் எச்சில் மொழியாக இருக்கிறது. ஆகவே தான் தாய்மொழியாம் தமிழில் உன்னை இங்கே நான் பேச வந்திருக்கிறேன். காலை இளங்கதிரோ கடலின் பெருமுழுக்கோ வாழை குமரியவள் வண்ண திருவுருவோ பாவின் சுவை கடலோ பல்குமிழ்ந்த பாழ்கடலை என்று சொல்லு. கன்னித்தமிழுக்கு கலைக்கோயில் கட்டி வைத்து, கலைமகள் நெஞ்சில் காவியம் எனும் பொட்டு வைத்து, இலக்கிய சுவையில் எவரையும் ஏற்றுவித்து, கதை ஒன்றி வைத்தாலும் கருத்தூன்றி வைத்தாலும் விதையொன்று விருட்சத்தில் வைத்த தலைவா, திராவிட தேசத்து தலைவா, எந்நாட்டிற்கும் இறைவா, எங்களின் செல்வமாய் தேனாய் வானோர் செடுஞ்சுடராய் செடுஞ்சுடனர் சோதிமிக்க உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளேன் என்ற கருவாய் கற்பகமாய் எங்களை எல்லாம் காத்து வருகிற தலைவா, கல்லாப்படையும் கருதாப்படையும் கசிந்துருகின் எல்லாப்படையும் நிலையாப்படையும் நெஞ்செடுத்து சொல்லாப்படையும் எல்லாப்படையும் பெருத்து பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினின் பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொடி பெருக்கி உழப்பில ஆனந்தத்தை தருகிற அற்புத தலைவர் இங்கே வந்திருக்கிறார்கள். அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலவாகி நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவா, அறிவாலயத்தின் அர்ச்சகன் ஜெகத்ரட்சகன், உங்களை வணங்கி மகிழ்கிறேன். இங்கே பெருமக்களிலே மாணவிக ஆசிரியர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். சிங்கப்பால் குடித்தால் சீற்றம் இருக்கும் இவருடைய பேச்சில், வேங்கைப்பால் குடித்தால் வேகம் இருக்கும், தாய்ப்பால் குடித்தால் தகமை இருக்கும், அணுகுண்டு வார்த்தைகளால் ஆரியத்தை அதிர வைத்த பெரியார் என்கிற பீரங்கி பெற்றெடுத்த AK-47 நம்முடைய ஆசிரியர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். சுபவி இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள். எனது கல்லூரி பேராசிரியர். சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரடகும் கொண்ட பெருந்தகை, நிமிர்ந்த நன்னடை, நெறிகொண்ட பார்வை என்று சொல்லி சொக்க தங்கம் சுயமரியாதை சிங்கம் இங்கே அவர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். எதை சொல்வது எதை விடுவது என்று தெருவில் திருமாவேலனை பற்றி நாள் முழுவதும் பேசலாம். திருமா எப்பொழுதும் எனக்கு ஒரு வியப்புக்குறி. சொல்நோக்கு, பொருள் நோக்கு, இடைநோக்கு, நடைநோக்கு, எந்நோக்கிற்கும் இலக்கியமாக தவிர்த்து இவர் பேனாவை கண்டு நான் பிரமித்திருக்கிறேன். கல்லை செதுக்கும் சிற்பியை போல சொல்லை செதுக்குகிற ஆற்றல் வாய்ந்த பெருந்தகை. முத்தான 3 தலைப்புகள். 3வது தலைப்பு முத்திரைப்ப தலைப்பு. 3 முறை செய்து காப்பாற்றும் முதலமைச்சர் போட்டு முடிச்சிட்டார். அவருக்கு இந்த கடவுளுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஆகாது. அதனால முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று சொன்ன மாதிரி அந்த இறைக்கு ஈக்குவலா நம்முடைய முதலமைச்சர் இங்கே வச்சு இந்த நூலை தந்திருக்கிறார்கள். உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது எழுவது நாடு என்று வள்ளுவன் சொன்னானே, திருக்குறள் வழியில் நடக்கும் திராவிட அரசு அல்லவா இந்த அரசு. ஆகவே இந்த திருமாவேலன் அவர்கள் அற்புதமாக இந்த நூலை நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார்கள். தன் கால் சட்டை பருவத்தில் திருமாவேலன் தன்னுடைய கால் சட்டை பருவத்தில் கருப்பு சட்டை அணிந்து ஈரோடு தாடி கிழவனையும் காஞ்சி தலைவரையும் ஆரூர் சோழனையும் நேசித்து வாசித்து பூசித்து நெருப்பு சிந்தனையாளர் அவர் என்பதை நான் அறிவேன். பூவுக்கும் வலிக்காமல் திருமாவேலன், பூவுக்கும் வலிக்காமல் வண்டுக்கும் வலிக்காமல் தேனெடுக்கும் வித்தியில் தேர்ந்த எழுத்தாளர். விரலுக்கும் வலிக்காமல் குரலுக்கும் வலிக்காமல் காற்றுக்கும் வலிக்காமல் நம் இதயத்தை எழுத்தால் தொடுகிறவர். இவருடைய எழுத்தில் பஞ்சாமிர்தத்தின் இனிப்பும் இருக்கும், பெரியாரின் கொதிப்பும் இருக்கும். அப்படிப்பட்ட பெருந்தகை இங்கே பேசியிருக்கிறார்கள்.